வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள தலைவர்கள்லாம் வந்து வட்டி கிடைக்க வேந்தர்களும் விட்டா மிராசர்களும் கோட்டைக்குள்ள சொந்தக்காரர்களும் கிடையாது. விஜய் ஆட்சி அமைவதற்கு முழு காரணமாக இருந்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரை வட்டாட்சியருக்கு சர்க்குலர் அனுப்பி கண்காணிக்க சொல்லி அவங்களுடைய தரவுகளை கேட்டா என்ன மாதிரியான தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை இவங்க அறிவிச்சிட்டாங்களோ உண்மையா கண்டிக்கத்தக்கது. இது வந்து திரும்ப பெற்றா கூட இதை வந்து மன்னிக்க முடியாத ஒரு தவறை வந்து இந்த தாவேக அரசு செஞ்சிருக்கு. தனக்கு தோழனாக இருந்த தனது ஆட்சி அமைக்க ஆதரவாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதே இன்றைக்கு கண்காணிக்கக்கூடிய உளவு பார்க்கக்கூடிய வேலையை இந்த அரசு செய்யுது. அதனால இந்த அரசு வந்து நீடித்தால் அதிமுக எடப்பாடியார், நம்மளுடைய திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின், இப்படி எத்தனையோ பேர் முதலமைச்சர் இருந்தாங்க. எந்த காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர், இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்க உற்று நோக்கி பார்க்கணும். இது வந்து பாசிஸ்ட் அரசு, இது வந்து யாரோ ஒருவருடைய இவங்களை இயக்குறாங்க. முதலமைச்சருக்கு எந்த நாலேஜ் இல்லாம இந்த அரசு நடக்குது. அவருக்கு வந்து இந்த 4 மணிக்கு படையூர் பங்களாக்கள் மறுபடியும் 6 மணிக்கு தான் வர்றாரு. என்ன நினைப்புல இப்படி பண்றாரு? இது வரைக்கும் ஒரு 70-80 ஆண்டு அரசியல் இந்த மாதிரி ஒரு சர்க்குலரே மாணவர்களுக்கு எதிராக போராட்டம் கிடையாது. ஒரு மோசமான சூழல்ல இந்த மாதிரி சர்க்குலர்லாம் இஷ்யூ பண்ணக்கூடாது. இது தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒன்றும் கைகட்டி வேடிக்கை பார்க்கிற கோமாளிகள் கிடையாது. அதனால இது வந்து தீ பிடிச்சிச்சுன்னா தாவேக அரசை தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ 2 அறிவிப்புகள் வந்து இன்றைய தினம் ஒரு தமிழகமே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தந்திருக்கிறது சிபிஐ மற்றும் சிபிஎம். முதலாவதான ஒரு சர்க்குலர் வந்து கல்லூரி கல்வி இயக்குனர் அவர் ஒவ்வொரு கல்லூரியினுடைய முதல்வருக்கும் ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்கிறாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு மாணவர்களை பார்ட்டிசிபேட் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. மற்றொன்று அறிவிப்பு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குஜிலியாம்பாறை என்ற அந்த ஊர்ல உள்ள வட்டாட்சியர் வந்து கிராம அலுவலருக்கு வந்து ஒரு அறிவுறுத்தியிருக்கிறாரு, ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய உறுப்பினர்களினுடைய ட்ராக் ரெக்கார்டு, அவங்களுடைய தரவுகள்லாம் நீங்க சேகரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளை மட்டுமே குறிவைத்து வந்திருக்கக்கூடிய இந்த 2 சர்க்குலர் கட்டும் எதிர்ப்புகளுக்கு பிறகு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள். எப்படி பாக்குறீங்க? நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இல்லை மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி வந்து இந்தியா முழுவதும் வந்து எமர்ஜென்சியாக வந்து அமல்படுத்தினாங்க. அப்பொழுதுதான் இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் இந்த நாட்டில் யாரெல்லாம் அந்த நாட்டில் நல விரும்புகிறார்களோ அவங்க மீதெல்லாம் வந்து அன்றைக்கு மிசா சட்டம் வரை எமர்ஜென்சி பீரியடில் வந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு இந்த தாவேக ஆட்சி வந்து 2 வருஷம், இந்த கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான். இந்த ஆட்சி வந்து 100 நாள் தான் நிறைவேற்றிருக்கு. இவ்வளவு பிளானா தன்னுடைய அந்த ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினர், இடதுசாரி கட்சியினர், குறிப்பாக மார்க்சிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும். பட்டு அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களை கிரவுண்ட் லெவலில் வந்து எந்த மாதிரி முன்மாதிரி இந்தியாவிலே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ஒரு இயக்கத்தினுடைய வந்து உறுப்பினர்களை அவர்கள் கிராம லெவலில் பூத் லெவலில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தாசில்தாருக்கு வந்து சர்க்குலர் அனுப்பி அதை வந்து வெரிஃபை பண்ணுற அளவுக்கு இது இந்திய வரலாற்றிலே இது வரைக்கும் வந்து எல்லாமே ஒரு வாய்மொழியாக வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த அரசுக்கு எதிராக உள்ளவங்கள, அந்த ஆட்சிக்கு எதிராக உள்ளவங்கள, இல்லை அந்த இந்த நாட்டுக்கு ஒருமைப்பாட்டுக்கு எதிராக உள்ளவங்கள, இப்படி வந்து இந்திய அரசமைச்சடத்துக்கு எதிராக உள்ளவங்கள, இப்படி தேர்தல் நடைமுறைகளுக்கு எதிராக உள்ளவங்க, தேர்தல் பாதைன்னு சொல்கிறவங்கள, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை, இவர்களை வேண்டுமானால் கண்காணிப்பதற்கு வந்து காவல்துறை கண்காணிக்கும், வருவாய்த்துறையும் கண்காணிக்கலாம் அவங்களுடைய நடவடிக்கைகளை. ஆனால் இவ்வளவு டேரிங்கா வந்து சர்க்குலர் அனுப்பி அவங்கள வெரிஃபை பண்ற அளவுக்கு சொல்லும் போது நம்மளுக்கே வந்து நெஞ்சு பதவதிக்குது. என்ன இது வந்து நம்ம வந்து ஏதோ நம்ம பாசிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது வந்து மெகா பாசிஸ்டா இருக்குமோ? பாசிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இது மெகா பாசிஸ்ட். இது வந்து எப்படின்னா ஒரு வன்மமும் தமிழ்நாட்டு நாளைக்கு அரசியல் கட்சிகளே வந்து நடத்த முடியாத ஒரு சூழல் வந்துடும். இப்ப
1000 கருத்து முரண் கம்யூனிஸ்ட் கூட இருந்தாலும் அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பல முரண்கள் இருக்கலாம். பட்டு இந்த நாட்டில் ஏதாவது ஒரு ஒரு அநியாயம் நடந்தால் உடனே வந்து என்னதான் இருந்தால் கூட அவங்க தன்னுடைய குரலை வந்து பதிவு செய்வாங்க, களத்துக்கு போவாங்க. இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாணி. அந்த கட்சியை பெரிய வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள தலைவர்கள்லாம் வந்து வட்டி கிடைக்க வேந்தர்களும் மிட்டா மிராசர்களும் கோட்டைக்குள்ள சொந்தக்காரர்களும் கிடையாது. ஏதோ ஒரு அந்த அந்த கட்சியில ஒரு நார்மலா உள்ளவங்க தான் அந்த கட்சியில பயணிப்பாங்க. அப்பேற்பட்ட வந்து அதுவும் அந்த விஜய் ஆட்சி அமைவதற்கு முழு காரணமா இருந்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரை வட்டாட்சியருக்கு சர்க்குலர் அனுப்பி கண்காணிக்க சொல்லி அவங்களுடைய தரவுகளை கேட்டா இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சினே தெரியல. இது பாசிஸ்ட் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா இது மெகா பாசிஸ்ட் மகா பாசிஸ்ட். எப்படி குதிரை பேரை யானை பேரை ஒட்டக பேரம்லாம் நடத்தி எதிர்கட்சி எம்எல்ஏக்களை வந்து இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி இவங்களை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இது என்ன மாதிரியான அரசியலே தெரியல. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை இவங்க அறிவிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு ஆதங்கமான சூழல் இருக்கு. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது வந்து திரும்ப பெற்றா கூட இதை வந்து மன்னிக்க முடியாத ஒரு தவறை வந்து இந்த தாவேக அரசு செஞ்சிருக்கு. அதனால வந்து இவர்கள் வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியே வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மீது இந்த ரூட் மாபியா போட்டு ரூட் படி இந்த மாதிரி வந்து ஒடுக்க நினைப்பதும் அடக்க நினைப்பதும் கடவுளுக்கே பொறுக்காது. கடவுள் நம்பிக்கை உண்டு அத்தனை பேருக்கும் இவங்க என்னதான் பகுத்தறிவு பேசினா கூட இவங்களுடைய இந்த பாதைங்கிறது இவங்களத என்னதான் பெரியாரிசம் பேசினா கூட என்னதான் அண்ணாயிசம் பேசினா கூட இவங்க செய்கின்ற செய்கை என்பது முழுக்க முழுக்க பாசிசத்தோட ஒரு வன்மத்தோட தான் இருக்கு. அரசியல்ங்கிறது நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லை, வந்து விட்டு கொடுத்து போறதா அரசியல். இவங்க வந்து பழிவாங்கிற போக்கு, உடல் மொழியால் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து வன்மத்தோடு வந்து வசைபாடுறது, இவங்களுடைய தொண்டர்களை விட்டு ரூட் மாமியா மூலம் வந்து சமூக வலைத்தளங்களை சமூக செயல்பாட்டுக்கு எதிராக வந்து செயல்படுறது, அவங்கள வந்து பெர்சனலாக தரைக்குறவா வந்து விமர்சனம் பண்றது, சமூக வலைத்தளத்துல யாரெல்லாம் எதிர்கட்சியினர்களுக்கு எதிராக போய் அவங்கள வந்து கைது பண்றது, இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த உச்சகட்டமா இன்றைக்கு தனக்கு தோழனாக இருந்த தனது ஆட்சி அமைக்க ஆதரவாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதே இன்றைக்கு கண்காணிக்கக்கூடிய உளவு பார்க்கக்கூடிய வேலையை இந்த அரசு செய்யுது. அதனால இந்த அரசு வந்து இப்படியே நீடித்தால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் வந்து பிரச்சனை தான். அதனால வந்து விரைவில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த அரசுக்கு எதிராக கிளர்ந்துக்கூடிய சூழல்லாம் வரும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன சார் கேள்வி, இப்போ நீங்க சொன்னது ஒரு வேலிடான பாயிண்ட். சிபிஐ சிபிஎம் தயவால் இந்த ஆட்சி வந்து அமைய பெற்றது. அப்போ அரசியல் ரீதியாக இவங்க யாரை எதிரியா கருதுறாங்க? திமுகவை கருதுறாங்க, உங்களை தீர்ந்து போன சக்தியா வந்து கருதுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்போ அந்த திண்டுக்கல்லுடைய இஷ்யூவா இருக்கட்டும், அதே போல கல்லூரிகளுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சர்க்கிளா இருக்கட்டும், இப்போ அதிமுகவுக்கும் மாணவர் அணி இருக்கு இல்லையா, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாணவர் அணி இருக்கு இல்லையா. இப்ப இவங்க மாணவர்கள் அணியில கூட நீங்க வந்து அரசியல் ரீதியா அணுகணும்னா இந்த மாணவர்கள் அணி நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு பங்கேற்க கூடாது அப்படின்னு கூட நீங்க வந்து போடலாம். ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு மாணவர்களை நீங்கள் வந்து மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, அப்படி செஞ்சா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு அப்படின்னு அது எப்படி வந்து பாக்குறது? பாஜக தான் டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராடிய இளைஞர்களை வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த பெல்லட் குண்டுகளாலும் கண்மூடித்தனமாக இந்த லட்டி சார்ஜ் பண்ணாத பார்த்தோம். அதே போல தமிழ்நாட்டிலும் வந்து போராடக்கூடாது அந்த மாணவர்கள் அப்படின்னா என்ன சார் அது பொருள்பட? அதாவது இவர் வந்து கொள்கை தலைவர்னு பெரியாரை வச்சுக்கிட்டு, கொள்கை தலைவர்னு வந்து அண்ணா பேரை பயன்படுத்திக்கிட்டு, கொள்கை தலைவர்னு காமராஜர் பேரை பயன்படுத்திக்கிட்டு இவருடைய அரசியல் ஒரு தேசிய கண்ணோட்டமாக தான் இருக்கு. இவர் மாநில சார்ந்து மாநில உரிமைகளை பாதுகாக்கிறல, இந்த சுயாட்சியாக பாதுகாக்கிறல, வந்து மாநிலத்துடைய சுயாட்சியை வந்து பாதுகாக்கிறல இவர் வந்து மிக ஈஸியாக மத்திய அரசோடும் சரி அடுத்து வர்ற காங்கிரஸ் அரசு ஈஸியாக வந்து சமரசம் செய்து கொள்வார். அதுக்கு நான் 2 உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம், அதாவதுங்க ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை அந்த நாட்டு மக்கள் தான் நீ கர்நாடகாவுக்கு போகணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அந்த சட்டமன்றம் டிசைட் பண்ணலாம், இல்லை அந்த முதலமைச்சருடைய அலுவலகம் டிசைட் பண்ணலாம். ஒரு ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 50,000 ஒரு வருஷத்துக்கு சொந்தக்கார மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியினுடைய தாய்நாடு அதுக்கு தலைநகரம் தமிழ்நாடு தான், சென்னை தான். அப்படிப்பட்ட நகரில் அப்படிப்பட்ட வரலாற்று பின்னணி கொண்ட பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் கொண்ட ஒரு தமிழ் நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்கேயே இருக்கிற கர்நாடகாவுடைய முதலமைச்சர்
நீங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு அசிங்கமாவும் அதை வந்து அருவருப்பாகவும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. எவ்வளவு பெரிய பெரிய ஆளுமைகள் டான்கள்லாம் இந்த முதலமைச்சர் பதவியில் இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதை விட இது கேவலம். மாணவர்கள்ங்கிறவங்க நான் அண்ணா காலத்துல இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் பெரிய காங்கிரஸ் கட்சி எதிர்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்து பல மாணவர்கள் தன்னைத்தானே தீக்குளிச்சுக்கிட்டாங்க, தன்னைத்தானே ரயில் விழுந்து செத்துக்கிட்டாங்க. அப்ப கூட இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் போட்டது கிடையாது. இப்போ பெரிய போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் மாணவர்கள் தமிழ்நாட்டில் தலைநகர் நீங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கட்டும், எத்தனை போராட்டங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், அப்பப்போ மத்திய அரசுக்கு எதிராக உள்ள போராட்டங்கள், ரயில் மறியல் போராட்டங்கள், இங்கே உள்ள மாநில அரசுகள் செய்கின்ற எல்லாமே மாணவர்கள் தான் தலைமை ஆவாங்க. கூடுதல் தெளிவுக்காக 1964 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட காங்கிரஸ் அரசு திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணிக்கு எதிராக இப்படிப்பட்ட சர்க்குலர் கூட விடலன்றீங்க. அதான் 1952 நான் சொல்றேன். 1952 இருந்து தேர்தல் வரலாற்றில் தமிழக அரசியல் வரலாறு சரி, காங்கிரஸ் கட்சி, திமுக, மரியாதைக்குரிய மறைந்த பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இது கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவி அம்மா, இப்போ நம்ம எடப்பாடியார் வந்து நம்ம அதிமுக எடப்பாடியார், நம்மளுடைய திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின், இப்படி எத்தனையோ பேர் முதலமைச்சர் இருந்தாங்க. எந்த காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர், இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்க உற்று நோக்கி பார்க்கணும். இது வந்து பாசிஸ்ட் அரசு, இது வந்து யாரோ ஒருவருடைய இவங்களை இயக்குறாங்க. இந்த முதலமைச்சருக்கு எந்த நாலேஜ் இல்லாமல் இந்த அரசு நடக்குது. அவருக்கு வந்து இந்த 4 மணிக்கு படையூர் பங்களாக்கள் போனால் மறுபடியும் 6 மணிக்கு தான் வர்றாரு. எல்லா விஷயங்களும் ஓகே. ஆனால் நம்மளுடைய உரிமைக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு தாக்குதல் வரும்போது என்ன, நாங்களாம் அதிமுக, திமுக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், இங்க உள்ள சீமான் கட்சி, அத்தனை கட்சிகள் என்ன கைகட்டி வேடிக்கை பார்க்கணும். பிறகு என்ன நினைப்புல இப்படி பண்றாரு? இது வரைக்கும் ஒரு 70-80 ஆண்டு அரசியல் இந்த மாதிரி ஒரு சர்க்குலரே மாணவர்களுக்கு எதிராக போராட்டம் கிடையாது. நீ வந்து போராடி மாணவர் சர்க்குலரை இஷ்யூ பண்ணி நீங்க வாபஸ் பெற்றீங்க. ஆனால் இது ஒரு தவறான முன்னுவாதம். இது வந்து எப்படின்னா, இந்த தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையா வந்து நூல் விட்டு பாக்குறது, மாணவர்களுடைய உணர்வை சீண்டி பாக்குறது. அதாவதுங்க, காக்ரோச் பார்ட்டிங்கிறது ஜந்தர் மந்தர்ல போனாங்க. நம்ம அது வந்து தமிழ்நாட்டுல கூட சிபிஐ அலுவலகத்துல அறவழியில தான் போராடினாங்க. அவங்களால என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு பப்ளிக்கு தாங்க. இது அதாவதுங்க 8 வருஷம் கழிச்சுதான் அவனே வந்து விழிப்புணர்ச்சிட்டான். நீட்னா என்ன, நீட்னால என்ன பாதிப்பு அப்படிங்கிறது வடநாட்டு தலைவர்கள் சரி, டெல்லியில உள்ள மாணவர்கள் சரி, 8 வருஷம் கழிச்சு தான் விழிப்புணர்வே பெறான். நாம 8 வருஷத்துக்கு முன்னாடியே தங்கை அனிதா வந்து தன்னைத்தானே வந்து வருத்தி தன்னைத்தானே வந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதனுடைய விளைவா தமிழக சட்டமன்றத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து இந்திய அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 162 பயன்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கக்கூடாது, எங்களுடைய கொள்கை வந்து தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கொள்கை, நீட் வந்து விலக்கு வேணும், அதே நேரத்தில் எங்களுக்கு இன்ட்ரீமா நாங்க வந்து தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் ஏழை மாணவர் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை மாணவருக்கு 7.5% இடஒதுக்கீடு வாங்கி அந்த கொழுந்து விட்டு எரிஞ்ச போராட்டத்தை தமிழ்நாட்டில் வந்து தண்ணியை ஊற்றி அணைச்சவர் எடப்பாடியார். அவன் அந்த சீரியஸ்னஸே தெரியாம இன்னமும் அவனுக்கு அந்த அவேர்னஸே கிடையாது 8 வருஷம் கழிச்சு. அப்படி தமிழ்நாடுங்கிறது ஒரு உணர்ச்சி மிக்க மாநிலம், ஒரு உணர்வான மாநிலம். ஒரு சின்ன பிரச்சனை கூட கொழுந்து விட்டுறீங்க. அதனால விஜய் அவர்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் கத்தியில நடந்துகிட்டு இருக்காரு. அதனால அவர் மிக பார்த்து நடக்கணும். இந்த மாதிரி வந்து யாரோ சொல்லுகின்ற பாசிஸ்ட் தனமான ஒரு மோசமான சூழல்ல இந்த மாதிரி சர்க்குலர்லாம் இஷ்யூ பண்ணக்கூடாது. இது தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒன்றும் கைகட்டி வேடிக்கை பார்க்குற கோமாளிகள் கிடையாது. அதனால இது வந்து தீ பிடிச்சிச்சுன்னா தாவேக அரசை தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. கடல்ல போட்டா அப்படி எதிர்க்க அலை அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழல். தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து ரொம்ப உணர்வுள்ளவர்கள். இந்திய எதிர்ப்பு போரெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. 1937 ஏற்பட்ட போராட்டம் பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்குச்சு. தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அதுக்கு காரணம். அதனால தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உணர்வோட இந்த தாவேக அரசு விளையாடக்கூடாது. அப்ப இதுல இருந்து ஒண்ணு புரியுதா? ஒரு பக்கம் இந்த ஆட்சியை தற்குறிகள் ஆள்றாங்கன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அதுல உடன்பாடு இருக்கு இல்லைங்கிறது அப்புறம். ஆனால் இவங்களுடைய செயல்பாடு அத்தனையும் அந்த மாதிரிதான் இருக்கு. இவங்க தன்னைத்தானே சுயபரிசனை செய்ய வேண்டும். இவங்க வந்து பாசிஸ்ட் யாரோ இயக்குறாங்க, இவங்க வந்து குலக்கல்வி திட்டத்தை போல இவங்களுடைய செயல்பாடு இருக்கு, எல்லாமே ஓகே. இவங்க ஒரு விஷயம் தாங்க, இவங்க ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னைக்கு சட்டமன்றத்துல எந்த புரிதல்லே இல்லாம நான் பிரியாணி போடுறேன்னு சொன்னாரோ அன்னைக்கே இது தற்கொலை ஆட்சின்னு முடிவு பண்ணிட்டான். பிரியாணி போட வேண்டியதான். பிரியாணி திருமணத்துல போடலாம், பிரியாணி பர்த்டேல போடலாம், பிரியாணி இன்னும் வீட்டுல எத்தனையோ ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனால்
பள்ளி என்பது இப்ப முட்டை போடுறதுல 1008 பிரச்சனை வருது. முட்டை அழுகி போயிருது, பிரச்சனை ஆயிருது. அப்ப ஒரு சிக்கன வந்து கொள்முதல் பண்ணலாம். காலையில கொள்முதல் பண்ணி மத்தியானத்துல சமைக்கணும். ஆமா, ஒரு ஆமா. அரசு பண்றதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. கடுமையான அதனால இது. அவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லாம சொல்லி விடுறாங்க. அடிச்சு விடுறதுதான். இந்த தேர்தல் அறிவிச்சு விட்ட மாரி தான். நாங்க வந்து 4000 தர்றோம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம். நாங்க வந்தா அனைத்து ஏழைகளுக்கு வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க. அனைத்து பெண்களுக்கு இலவச பேருந்து, அனைத்து வகையான பேருந்துக்கும். இப்படி தேர்தல்ல அடிச்சு விட்டது மாதிரி அடிச்சு விட்டுறாங்க. வாக்குறுதி மாதிரி தான். அதனால இவங்க வந்து மாணவர்கள் உணர்வுல விளையாடக்கூடாது. இவங்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இப்ப ஏதோ சர்க்குலரை போடுறாங்க, விட்ரா பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனால் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உணர்வுகளோடு இவங்க வந்து சீட்டி பார்த்தால், விளையாடி பார்த்தால், தாவேக அரசு மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு விஜய் அவர்கள் என்னதான் ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருந்தாலும் மாணவர்களுடைய உணர்வோடலாம் விளையாண்டு பார்த்தாருன்னா அவர் தமிழ்நாட்டு தெருக்களில் நடமாட முடியாது. நான் உண்மையை சொல்றேன். நீங்க வந்து எத்தனை நாளைக்கு போலீஸோட பாதுகாப்பு அலைவிய? நீங்க பெரிய காங்கிரஸ் ஆட்சி, பெரிய குண்டாந்தடி கொண்டு தமிழர்களை தாக்கிய ஆட்சி, தமிழர்களை வந்து முட்டிக்கு முட்டி தட்டிய ஆட்சி, எமர்ஜென்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்திய ஆட்சி, மிசா சட்டத்தை அமல்படுத்திய ஆட்சி, அந்த காங்கிரஸே பார்த்தவர்கள் தமிழர்கள். அந்த காங்கிரஸே ஓட ஓட விரட்டி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடாம வந்து விரட்டிய இனம் தமிழ்னா. அதனால இவர் தமிழர்களோட தமிழ் மாணவர்களோட உணர்வுகளோட விளையாடக்கூடாதுன்னு இவருக்கு அறிவுறவங்கள தயவு செய்து அவர் வந்து நம்மள மாதிரி இந்த ஈத்தமிழுடைய அறிவுரை அவர் கேட்கணும். அவர் கேட்டு தன்னுடைய மனம் வருந்தி திருந்தி தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து திறந்த வெளியில மன்னிப்பு கேட்கணும். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டு உணர்வுள்ள மாணவர்களோடு விளையாடுகிறார்கள். தமிழ்நாட்டு மாணவர்களை சீண்டி பார்க்காதீர்கள். சார், இப்போ சிபிஐ சிபிஎம் எப்படி அணுகுவாங்க? அவங்களோட ஆதரவு வந்து நீடிக்குமா, இன்டாக்டா தொடருமா? ஏன்னா இப்போ இந்த அரசனுடைய பொருளாதார ஆலோசகராக மான்டெக் சிங் அலுவாலியாவை வந்து நியமிச்சிருந்தாங்க. அதுலயே பல விமர்சனங்கள். இவர் வந்து முதலாளித்துவ கொள்கை கொண்டவர், இவர் வந்து பிரைவேட்டைசேஷன் தான் வந்து ரொம்ப குறிக்கோளா இருப்பாரு, ஏன்னா எல்பிஜிக்கு இவர் காரணமா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதை தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தியுமே என்ன சொன்னாரு, அவருக்கு ஒரு அரசு பதவி வழங்கப்பட்டதாக செய்திகள் வந்தது. பிறகு சட்டப்பேரவையில் கேட்கப்பட்டு அது மறுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்ப அவர் என்ன சொன்னாரு பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த அரசு வந்து இனி மூவிங் ஃபார்வர்டு வந்து ரெவன்யூவை நோக்கி தான் நாங்க போய்கிட்டு இருப்போம், எக்ஸ்பெண்டிச்சரை வந்து குறைக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்றாரு. அப்ப எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க போறீங்கன்னா நீங்க பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை குறைக்க போறீங்களா? அதனால வருவாய்களை வந்து ஈட்ட போறீங்களா? இல்ல. மாறாக அப்ப நீங்க வெல்ஃபேர்ல தான் கை வைக்க போறோம்னு மறைமுகமாக நீங்க அச்சுறுத்துறீங்க. அப்போ தொழிலாளர்கள், நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகளினுடைய கொள்கைக்கு நேர்முரணான ஒரு அரசு அமைந்திருக்கிறது. மாறாக போராடுனா வந்து உங்களுக்கு போராடக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு சிபிஐ சிபிஎம் என்ன நிலைப்பாடு எடுக்கும் மூவிங் ஃபார்வர்ட்? அதாவது இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் ஒரு முன் உதாரணத்தை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து 1977 ஆட்சியை பிடிச்ச போது 1984 சத்துணவு திட்டத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரணும். காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தினுடைய தாக்கம், மாணவர்களுடைய வருகை பள்ளிகளுக்கு வந்து உயர்ந்திருக்கு. அதனால சத்துணவு கொண்டு வந்தால் இன்னமும் வந்து மாணவர்கள் முழுமையாக வந்து 100% படிக்க வந்துடுவாங்க. அப்போ அந்த திட்டத்தை ஆராயும் போது நிதி நிலைமை ஆரம்பித்து தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை அன்றைக்கு மிக ஒரு அபாயகரமான சூழல் இருந்திருக்கு. அப்போது தலைமைச் செயலர் வந்து மரியாதைக்குரிய வேங்கட சுப்பிரமணியன். அப்பொழுது மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வேங்கட சுப்பிரமணியனை கூப்பிட்டு அது வந்து ஆராயிறாரு. அதிகாரிகளுடைய எப்பவுமே ஒரு 100% அதிகாரிகள் வேலை செய்கிறாங்கன்னா அதில் ஒரு 10% தான் வந்து ஏழைகளுடைய கஷ்டத்தை அவங்களுக்கு புரியும். எளியவர்களுடைய கஷ்டத்தை வந்து அவங்க வந்து தாங்கி பிடிப்பாங்க. வழி வந்து இந்த குரலற்றவருடைய குரலை வந்து காது கொடுத்து கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அந்த வீக்கர் செக்ஷனை வந்து எட்டி பார்க்கறதே சீந்தி பார்க்கறதே அந்த ஒரு 10% அதிகாரி. 90% அதிகாரிகள் முதலாளி அழுத்தத்துக்கும் வந்து மேட்டுக்குடி மக்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இது நம்ம எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் உண்மை. இதை வந்து நம்ம அரசியல்வாதி தான் வந்து அதிகாரிகளை வேலை வாங்கி அந்த ஏழை மக்களுக்கு, அந்த குரலற்றவர்களுக்கு அந்த உரிமைகளை கொண்டு சேர்க்கணும். அந்த ஒரு சூழல்ல அந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட ஒரு தவறான டைரக்ஷனை கொடுக்குறாங்க. தயவு செய்து இந்த சத்துணவு அமல்படுத்துறீங்கன்னா கவர்மெண்டே மூழ்கி போயிடும், கவர்மெண்டே திவாலாயிரும் அப்படிலாம் சொல்றாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த பதிலும் சொல்லாம ஒரு 2 நாள் வந்து அவர் வந்து அவருடைய சகாக்கள்கிட்ட அவருக்கு வேண்டியவர்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு 34 பேர் கொண்ட குழுவை
அந்த மேட்டுக்குடி மக்களே வேலை வாங்குறாரு. யாரெல்லாம் தொழிலதிபரோ, யாரெல்லாம் வந்து பெரிய மிட்டா மிராசு அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு 30 பேர் 4 கொண்ட குழு அமைச்சு அந்த குழுவுடைய பட்டியலை கொடுத்து அந்த வேங்கட சுப்பரமுடைய கூடுதல் தலைமை செயலாளர்கிட்ட இவங்க அப்ரோச் பண்ணுங்க, உங்களுக்கு அனைத்து விதமான வந்து உதவியும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரும் தொகை வசூல் கொடுத்து அந்த சத்துணவு திட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திட்டமாக மாறுவதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த மேட்டுக்குடி மக்களுடைய அதிகாரிகளை, அந்த கார்ப்பரேட் எண்ணம் கொண்ட அதிகாரிகளுடைய எண்ணங்களை புறந்தள்ளி விட்டு இன்றைக்கு வரை சத்துணவு திட்டம் வெற்றி திட்டமாக மாறுவதற்கு அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போட்ட அந்த விதைதான் காரணம். அப்படி மரியாதைக்குரிய விஜய் அவர்களும் இந்த மேட்டுக்குடி அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை கேட்காமல் தயவு செய்து ஏழைகளுடைய பிரதிநிதி யாரு? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சந்துருன்னு ஒரு நீதிபதி இருக்காரு. அவர் பல வழக்குகளை வந்து பைசல் செய்தவர். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இப்ப சகாயம்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு. அவர் அதிமுகவோடையும் முரண்பாடு கொண்டவர், திமுகவோடு, ஆனா அவருடைய கருத்துக்கள்லாம் ஓரளவு வந்து தமிழ்நாட்டுடைய நலன்களை சார்ந்து இருக்கும். இப்படி எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்ப மரியாதைக்குரிய பொன்ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் 1000 கருத்து வேறுபாடுகள், அதிமுக கருத்து முரண் இருக்கு, திமுக கருத்து முரண் இருக்கு. ஆனால் அவர் சொல்லுகின்ற விதயமெல்லாம் தமிழ்நாடு நலம் சார்ந்து இருக்கும். இப்படி எத்தனையோ அறிவாளிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவர்களெல்லாம் வந்து இந்த அரசுக்கு ஒரு அன்னபிஷ்லா கூட அவங்கள வந்து அடிக்கடி ஒரு மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய ஆலோசனைலாம் கேட்டு இந்த மண்ணின் மீது, மக்களின் மீது காதல் கொண்டவர்களே என்னுடைய கருத்தை கேட்கணும். அப்பதான் வந்து நீ தமிழ்நாட்டில் ஆட்சியாளரா, ஆளுமை மிக்க தலைவரா நீங்க வந்து வளர முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் பிறப்பால் வந்து மலையாளியா இருந்தா கூட உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களை காதலிச்சிருக்காரு. தமிழ் மண்ணையும் மக்களையும் உண்மையிலே நேசிச்சிருக்காரு. அதனாலதான் வந்து மரியாதைக்குரிய மேதாகு பிரபாகரன் அவர்கள் வந்து எம்ஜிஆரை பார்க்காம இருந்திருக்காரு. நான் வந்து பிறப்பால் மலையாளி, நான் வந்து அவரை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு முறை வந்து ஆண்டன் பாலசிங் அவர்கள் வந்து பார்க்கறதுக்கு எம்ஜிஆருக்கு வந்து பார்த்துருக்காரு. அப்போ வந்து ஏன் உங்க தலைவர் வந்து நீ பார்க்க மாட்டாரா, நான் பார்க்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கூட மரியாதைக்குரிய மேதாகு பிரபாகரன் எம்ஜிஆர் வந்து பார்க்கல. மரியாதைக்குரிய மறுபடியும் மீண்டும் நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க, ஆண்டன் பாலசிங் இன்னொருத்தரை மாற்றி யாரையும் அனுப்பிச்சிருக்காரு கூட. அப்போ போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு என்ன உதவி வேணும், இவ்வளவு பெரிய ஆயுத போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு ஈழ தமிழ் ஏற்படணும், ஒரு இனத்துக்கே நீங்க வந்து சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து தயங்கி இவர் என்ன கொடுக்க போறாரு, இவர் வந்து ஒரு பிறப்பால் மலையாளி, அதனால இவர் என்ன மனதில் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி தேங்கி வந்து நீங்க ஏதாவது பண்ணுங்க. அப்ப எம்ஜிஆர் வந்து அவரே சொல்லியிருக்காரு, கேட்டிருக்காங்க, சும்மா ஒரு 2 கோடி கொடுக்கணும், உடனே 2 கோடி ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலே வந்து மேதாகு பிரபாகரன் அவர்கள் வியந்து போயிட்டார். அவ்வளவு பெரிய தலைவர், ஒரு இனத்தினுடைய தலைவர். நான் வந்து எம்ஜிஆரை எவ்வளவு தப்பு கணக்கு போட்டிருந்தேன், இவ்வளவு பெரிய நல்லவரா இருந்திருக்காரு. வந்து கிட்டத்தட்ட அப்புறம் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் ஒரு 5 கோடி வரைக்கும் பணம் கொடுத்துருக்காரு மரியாதைக்குரிய எம்ஜிஆர். அதனால எம்ஜிஆர் நாங்க வந்து மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா வந்து சட்டசபையில நாங்க அம்மாவுடைய ஆட்சியை வந்து நாங்க நடத்துறோம், எம்ஜிஆருடைய ஆட்சி நடத்துறதுன்னு வாய்க்கு வந்தெல்லாம் போய் பேசக்கூடாது. உண்மையிலே நீங்க எம்ஜிஆர் ஆட்சி நடத்துறதுன்னா நீங்க ஏழைகளுக்கான ஆட்சியை நடத்தணும், எளியவர்களுக்கான ஆட்சியை நடத்தணும், குரல் ஆட்சி, ஆர்வலர்களுக்கான ஆட்சியை நடத்தணும். அதை விட்டுட்டு இன்னைக்கெல்லாம் சட்டசபையில இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் தேவையா? அங்கே இருக்கக்கூடிய 50% மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொந்தமா 3 கார் 4 கார் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கார் தேவைதான். உண்மையிலே முதல் தலைமையா இருக்கக்கூடிய, உண்மையிலே ஏழையா இருக்கக்கூடிய, உண்மையிலே வந்து காரே வாங்க வசதி இல்லாத சட்டமன்றத்தில் இனம் கண்டு அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையை வந்து சீர்தூக்கி பார்த்து அவங்களுக்கு கார் வழங்கினா நல்லா இருக்கும். ஒட்டுமொத்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்குறான், படி வழங்குறான், 75,000 கொடுக்குறோங்கிறது மக்களுடைய வரிப்பணத்தை இந்த வந்து ஊரா விட்டு நெய்யே கண்ணு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு சட்டசபையில நடந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவருக்கு ஆட்சி நடத்துறதுக்கு எந்த புரிதலுமே கிடையாது. அதனாலதான் இந்த மாணவர்களை எல்லாம் இவர் போராட்டங்களை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு, மாணவர் பருவங்கிறது ஒரு ஏதுமறியா பருவம். அந்த 18 to 21 ஒரு ஏதுமறியா பருவம். ஒரு நாட்டுல அக்கிரமம் நடந்தா, அநியாயம் நடந்தா அதை தட்டி கேட்கறது அந்த மாணவர் பருவம். அப்புறம் ஒரு ஆட்டோமேட்டிக்கா அவங்க கல்லூரியெல்லாம் தாண்டிட்டு அவங்க அந்த பக்குவத்துக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏதுமறியா மாணவர் பருவத்தை வந்து ஒடுக்குவதற்கு சர்க்குலர் இஷ்யூ பண்ணக்கூடிய தைரியம் இந்த அரசுக்கு வந்துருச்சுனால், இனிமேல் இவர்களை நாம் மக்கள் கண்காணிக்க வேண்டும், எதிர்கட்சிகள் கண்காணிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் கண்காணிப்பவர் என்ன செய்கிறார்கள், இவர் என்ன மாதிரி திட்டங்களை செயல்படுத்த போறாங்க, நாம் கண்காணிக்க கொண்டும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. மிகுந்த நன்றி.